முத்து முத்து சின்ன பாலகா உன் முன்னணையில் வந்து பாடவா, தத்தி தத்தி மெல்ல ஓடிவா, நான் அந்தனத்தம் பாடி ஆடவா. ஓ தேவ பாலகா என் பாவம் போக்கவா, ஓ தேவ பாலகா என் பாவம் போக்கவா. முத்து முத்து சின்ன பாலகா உன் அணையில் வந்து பாடவா, தத்தி தத்தி மெல்ல ஓடிவா, நான் அந்தனத்தம் பாடி ஆடவா. இயேசு பாலகன் பிறந்திட, தூதர்கள் கூடிட, தேவ சாஸ்திரிகள் தேடிட, ராஜா ஏறி கலங்கிட, எருசலேம் நகரில் பெத்லகேமில் பிறப்பாருக்கு தரிசனம் சொல்லியதே. எருசலேம் நகரில் பெத்லகேமில் பிறப்பாருக்கு தரிசனம் சொல்லியதே. ஆ ஆ முத்து முத்து சின்ன பாலகா உன் மனையில் வந்து பாடவா, தத்தி தத்தி மெல்ல ஓடிவா, நான் அந்தனத்தம் பாடி ஆடவா. நட்சத்திரம் வழிகாட்ட, சாஸ்திரிகள் மகிழ்ந்திட, பொன் வெள்ளை போலம் காணிக்கை செலுத்திட, தேவ கிருபையும் மனுஷ தயவும் அதிகமாய் திருப்தியடைந்தார். தேவ கிருபையும் மனுஷ தயவும் அதிகமாய் திருப்தியடைந்தார். முத்து முத்து சின்ன பாலகா உன் மனையில் வந்து பாடவா, தத்தி தத்தி மெல்ல ஓடிவா, நான் அந்தனத்தம் பாடி ஆடவா. பிள்ளை வளர்ந்திட, ஆவியில் பலம் கொள்ள, ஞானத்தில் நிறைந்தது, தேவ கிருபையும் இருந்தது. போதகர் நடுவில் இயேசு அமர்ந்திருந்து பேசுவதை அவர் கேட்டார். போதகர் நடுவில் இயேசு அமர்ந்திருந்து பேசுவதை அவர் கேட்டார்.
சின்ன பாலகா உன் முன்னணையில் வந்து பாடவா தத்தி தத்தி மெல்ல ஓடிவா நான் கனத்தம் பாடி ஆடவா ஓ தேவ பாலகா என் பாவம் போக்கவா ஓ தேவ பாலகா என் பாவம் போக்கவா முத்து முத்து சின்ன பாலகா உன் அணையில் வந்து பாடவா தத்தி தத்தி மெல்ல ஓடிவா நான் தனத்தம் பாடி ஆடவா வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும் கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும் எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும் கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும் தேவனே தேவாதி தேவனே ராஜனே ராஜாதி ராஜனே தேவனே தேவாதி தேவனே ராஜனே ராஜாதி ராஜனே அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் மனமற இயேசு மனிதன் அல்ல மனமற இயேசு மனிதன் அல்ல எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும் கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும் அப்பமே ஜீவ அப்பமே தப்புமே ஜீவன் தப்புமே அப்பமே ஜீவ அப்பமே தப்புமே ஜீவன் தப்புமே மனவளம் இயேசு வருகை காண மனவளம் இயேசு வருகை காண மனவட்டியாக நான் இருப்பேன் மனவட்டியாக நான் இருப்பேன் எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும் கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும்
ராஜாவின் பத்திரம் எனக்குண்டு, ராஜாவின் குதிரை எனக்குண்டு, ராஜாவின் வஸ்திரம் எனக்குண்டு, ராஜாவின் குதிரை எனக்குண்டு. ராஜகீடம் சூட்டினார் ராஜ்யத்தை சுற்றி வருவேன், ராஜகீடம் சூட்டினார் ராஜ்யத்தை சுற்றி வருவேன். ராஜாவின் விருந்துக்கு என்னை அழைப்பார், ராஜாவின் விருந்துக்கு என்னை அழைப்பார். எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது, எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது. கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும், கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும். எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது, எனக்காக உண்டானது நான் வாழ வழியானது. கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும், கர்த்தர் இயேசு வார்த்தை எனக்கு வாக்குத்தத்த வசனமாகும். புருஷன் இவர், என்னை ஆளுகின்ற ராஜா இவர். வெண்மேக ரதத்தினிலே என்னை ஏற்றி செல்லும் இயேசு இவர். பூரண புருஷன் இவர், என்னை ஆளுகின்ற ராஜா இவர். வெண்மேக ரதத்தினிலே என்னை ஏற்றி செல்லும் இயேசு இவர். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தர் இயேசு வருகைக்காக காத்திருந்து ஜெபிப்பேன், கனமும் துதியும் மகிமையினாலே கர்த்தர் இயேசுவை துதிப்பேன். கர்த்தர் இயேசு வருகைக்காக காத்திருந்து ஜெபிப்பேன், கனமும் துதியும் மகிமையினாலே கர்த்தர் இயேசுவை துதிப்பேன். பூரண புருஷன் இவர், என்னை ஆளுகின்ற ராஜா இவர். வெண்மேக ரதத்தினிலே என்னை ஏற்றி செல்லும் இயேசு இவர். மாரிகாலம் சென்றிடுது, மழை பொழிந்து நின்றிடுது. மாரிகாலம் சென்றிடுது, மழை பொழிந்து நின்றிடுது. பூமியின் பூக்கள் பூத்திடும் காலம் இதுதானே இந்த காலம். பூஜை அறையில் இயேசு தோன்றும் நேரம் இந்த நேரம். பூமியின் பூக்கள் பூத்திடும் காலம் இதுதானே இந்த காலம். பூஜை அறையில் இயேசு தோன்றும் நேரம் இந்த நேரம். பூரண புருஷன் இவர், என்னை ஆளுகின்ற ராஜா இவர். வெண்மேக ரதத்தினிலே என்னை ஏற்றிச் செல்லும் இயேசு இவர்.
ராஜாவே, எங்கள் நல்ல ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, எங்கள் நல்ல ராஜாவே, லீலின் புஷ்பம் தோட்டத்துக்குள்ளே மேய்கின்ற தேவா, எனக்கு கிரீடம் சூட்ட வருகை என் இயேசு ராஜா. லீலியின் புஷ்பம் தோட்டத்துக்குள்ளே மேய்கின்ற தேவா, எனக்கு கிரீடம் சூட்ட வருகை என் இயேசு ராஜா. ஓரென புருஷன் இவர், என்னை ஆளுகின்ற ராஜா இவர், வெண்மேக ரதத்தினிலே என்னை ஏற்றி செல்லும் இயேசு இவர். பூரண புருஷன் இவர், என்னை ஆளுகின்ற ராஜா இவர், வெண்மேக ரதத்தினிலே என்னை ஏற்றி செல்லும் இயேசு இவர். அல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா. கர்த்தர் இயேசு வருகைக்காக காத்திருந்து ஜெபிப்பேன், கனமும் துதியும் மகிமையினாலே கர்த்தர் இயேசுவை துதிப்பேன். கர்த்தர் இயேசு வருகைக்காக காத்திருந்து ஜெபிப்பேன், கனமும் துதியும் மகிமையினாலே கர்த்தர் இயேசுவை துதிப்பேன். பூரண புருஷன் இவர், என்னை ஆளுகின்ற ராஜா இவர், வெண்மேக ரதத்தினிலே என்னை ஏற்றி செல்லும் இயேசு இவர். இயேசுதேடும் தோட்டம் அது கிச்சமன தோட்டம், இயேசுதேடும் தோட்டம் அது கிச்சமன தோட்டம். தனித்து சென்றாரே முழம் தாழ்வணிந்தாரே, தனித்து சென்றாரே முழம் தாழ்வணிந்தாரே. அப்பா என்றாரே ஆத்மபாரம் கொண்டாரே, அப்பா என்றாரே ஆத்மபாரம் கொண்டாரே. இயேசுதேடும் தோட்டம் அது கிச்சமன தோட்டம், இயேசுதேடும் தோட்டம் அது கிச்சமன தோட்டம். மரணத்துக்கு ஏதுவான துக்கமாயிருக்கிறேன், விழித்திருந்து ஜெபம் செய்யும் என்றாரே. மரணத்துக்கு ஏதுவான துக்கமாயிருக்கிறேன், விழித்திருந்து ஜெபம் செய்யும் என்றாரே. கண்களெல்லாம் கண்ணீரினால் வழிந்தோடுது, இயேசு மேனியெல்லாம் வேர்வையைப் போல் இரத்தமாகுது. கண்கள் எல்லாம் கண்ணீரினால் வழிந்தோடுது, இயேசு மேனியெல்லாம் வேர்வையைப் போல் இரத்தமாகுது, இரத்தமாகுது, இரத்தமாகுது. இயேசுதேடும் தோட்டம் அது கிச்சமன தோட்டம், இயேசுதேடும் தோட்டம் அது கிச்சமன தோட்டம்.
காணாத அட்டை குறித்து கவலையை தேடினவரை 30 காசுக்காக முத்தமிட்ட யூதாசாடு. காணாத அட்டை குறித்து கவலையை தேடினவரை 30 காசுக்காக முத்தமிட்ட யூதாசாடு. மேய்ப்பனை வெட்டவே ஆடுகள் சீதரும் நேரம் வந்தது. பிதாவின் சித்தம் குமாரன் மூலம் நிறைவேறுது. மேய்ப்பனை வெட்டவே ஆடுகள் சீதரும் நேரம் வந்தது. பிதாவின் சித்தம் குமாரன் மூலம் நிறைவேறுது. நிறைவேறுது நிறைவேறுது. இயேசு தேடும் தோட்டம் அது கெச்சமன்ன தோட்டம். இயேசு தேடும் தோட்டம் அது கெச்சமன்ன தோட்டம். குமாரனுக்கு கொடுத்த கன்று விருந்து, இந்த பாவிக்கு சிலுவை பலி விருந்து. கெட்ட குமாரனுக்கு கொடுத்த கன்று விருந்து, இந்த பாவிக்கு சிலுவை பலி விருந்து. சொந்தமைப்பன் ஆட்டுக்காய் ஜீவனை விடுகிறான். கூலியாலோ உனையக் கண்டு ஓடி ஒளிகிறான். சொந்தமைப்பன் ஆட்டிக்காய் ஜீவனை விடுகிறான். கூலியாலோ உனையக் கண்டு ஓடி ஒளிகிறான். ஓடி ஒளிகிறான் ஓடி ஒளிகிறான். இயேசு தேடும் தோட்டம் அது கெச்சமன்ன தோட்டம். இயேசு தேடும் தோட்டம் அது கெச்சமன்ன தோட்டம். தனித்து சென்றாரே முழம் தாழ்வணிந்தாரே. தனித்து சென்றாரே முழம் தாழ்வணிந்தாரே. அப்பா என்றாரே ஆத்மபாரம் கொண்டாரே. அப்பா என்றாரே ஆத்மபாரம் கொண்டாரே. இயேசு தேடும் தோட்டம் அது கெச்சமன்ன தோட்டம். இயேசு தேடும் தோட்டம் அது கெச்சமன்ன தோட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கேசட்டில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களிக்கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்படித்தான் இந்த திருப்புரிலில் நான் ஊழியம் செய்து வருகிறேன். ராஜாவின் கம்பீரம் என்ற கேசட் மூலம் உங்களோடு என்னை குறித்து பகிர்ந்து கொள்ள தேவன் துணை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடியேன் அநேகருடைய பாடல் கேசட்டுகளில் பாடியிருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய தயவோடு சொந்தமாய் பாடல்களை எழுதவும் ராகம் அமைத்து பாடவும் இயேசு ராஜா உதவி செய்தபடினாலே அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ராஜாவின் ஜெயகம்பீரம் என்ற தலைப்பு கொடுக்கும்படி, இயேசு ராஜா எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அவர் நாமத்துக்கு கோடாகுடி ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவனுடைய தாசனும் எங்கள் ஆவிக்குரிய தகப்பனுமாய் இருக்கிற மதுரை நல்ல சமாரியன் சபை தலைமை போதகர் எஸ்
ஜோசப் பாலச்சந்திரன் அவர்கள் என்னுடைய ஒளிநாடாவில் தேவ செய்தி கொடுப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ராஜாவின் ஜெய கம்பீரம் என்ற இந்த ஒளிநாடாவிலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு யார் என்ற ஒரு சுருக்கமான செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலன் சம்பந்தப்பட்ட சம்பவங்களில் இருந்து இயேசு யார் என்று உங்களோடு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவராகிய இயேசு யார்? சவுலை பவுலாய் மாற்றின ஆண்டவர் இயேசு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இயேசு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சவுலுக்கு இயேசுவை தெரியாது. கிறிஸ்துவை துன்புறுத்தும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தை தரித்தவர்களை கட்டி தமஸ்குவிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வரும்படியாக அவன் புறப்பட்டு போன பொழுதுதான் மத்தியான வேளையிலே ஒளியிலே அவனை சந்தித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆண்டவராய் இயேசு ஒளியாகிய தெய்வம், ஜோதியாகிய மெய் தெய்வம் பெயர் சொல்லி அழைத்தார். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று பெயர் சொல்லி அழைத்தார். இயேசு யார்? பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். அப்பொழுது சவுல் கீழே விழுந்து பார்வையற்றவனாய், ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் அவனோடு பேசினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அவனோடு பேசினார். பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் மாத்திரமல்ல, இயேசு ஜெபத்தை கேட்கிற தேவன். நீர் யார் என்று கேட்டபொழுது தன்னை வெளிப்படுத்தின தெய்வம் தொடர்ந்து நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஜெபித்த பொழுது, நீ நேர்த்தெருவுக்கு போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று அவனோடு திருவுளம் பற்றின தெய்வம் இயேசு. இயேசு பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். இயேசு தொடர்ந்து ஜெபத்தை கேட்கிற தெய்வம். இயேசு வழி நடத்துகிற வல்லமையுள்ள தெய்வம். இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்வை மாற்றினார். அதுவரை தன் இஷ்டப்படி செய்து கொண்டிருந்தான். தான் செய்வதுதான் சரி என்று சொல்லி கிறிஸ்தவர்களை தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினவன். ஸ்தேவான் என்ற முதல் இரத்த சாட்சி கல்லறிந்து கொல்லப்படுகையில் அந்த வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்தவன் இந்த சவுல். ஆனால் இப்பொழுதோ இயேசு அவனை சந்தித்த பொழுது, இயேசு அவனோடு பேசின பொழுது, அவன் நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டு நேர் தெருவுக்கு போனான். இயேசு யார்? வாழ்க்கையை மாற்றுகிறவர். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆனால் தேவனுடைய வழிக்கு தன்னை அர்ப்பணித்து நேர்த்தெருவுக்கு போய் அங்கும் அவன் 3 நாள் உபவாசித்து ஜெபம் பண்ணினான். அப்பொழுது ஆண்டவர் அனனியா என்ற மனுஷனிடத்தில் பேசி, சவுல் ஜெபம் பண்ணுகிறான், நான் உன்னை அவனிடத்தில் அனுப்புகிறேன், அவன் பார்வை அடையும்படியும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியும் நான் உன்னை அவனிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவன் போக பயந்த பொழுதும் தாமதித்த பொழுதும் கீழ்ப்படிந்து போனான். அவன் போய் சவுல் மேலே கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ பார்வை அடையும்படியாகவும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி அவன் கைகளை வைத்த பொழுது மீன் செதில் போன்ற செதில் பவுல் கண்களிலிருந்து கீழே விழுந்தவன் பார்வை அடைந்தான். எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். அவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையில தொடர்ந்து தாமதமின்றி இயேசு கிறிஸ்துவை அவன் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அவனை கொல்லும்படியாக அவன் பிரசங்கித்து ஆரம்பித்த பொழுது இயேசுவை பிரசங்கித்தவர்களை கொலை செய்து கொண்டிருந்தவன் இப்படியே அவனே இயேசுவை பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி அறிந்த பொழுது அவனை கொல்லும்படியாக காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சீஷர்கள் ஒரு கூடையில் அவனை வைத்து மதில் மேலே வைத்து அவனை இறக்கி அவனை காப்பாற்றினார்கள். இந்த சம்பவத்திலிருந்து தான் இயேசு யார் என்று நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன்.
அவர் பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம் மாத்திரமல்ல, ஜெபத்தை கேட்கிற தெய்வம் மாத்திரமல்ல, அவர் பேசும் தெய்வம் மாத்திரமல்ல, இயேசு வாழ்வை மாற்றுகிற தெய்வம், இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிற தெய்வம், பாவங்களை மன்னிக்கிற தெய்வம், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினாலே அபிஷேகிக்கிற தெய்வம், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நான சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற தெய்வம், ஆண்டவர் இயேசு பாதுகாக்கிற தெய்வம். இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த இயேசுவை நோக்கி உண்மையாய் நீங்களும் கூப்பிட்டால் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், உங்களை வழி நடத்துவார், மரண பரிந்து நடத்துவார், முடிவு பரிந்து நடத்துவார். நீங்களும் பவுலை போல வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்று சீஷரோடு பவுல் சேர்ந்து கொண்டது போல ஒரு ஆவிக்குரிய சபையில சேர்ந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றுங்கள். இந்த இயேசு சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாதி ராஜா, அந்த ராஜாவின் ஜெய கம்பீரத்தோடு இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.